ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 4th போயம் பார்ப்போமா. போயம் பேர் என்ன தெரியுமா? சாந்த் சி தோடி கப்பே. சாந்த்னா மூன், மூனில் கொஞ்சோட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 11 வயசுக்கு பொண்ணு அந்த மூணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அழகாக மாடியில் உட்காந்து அந்த மூணுகிட்ட பேசிகிட்டு இருக்கு. என்ன பேசுதுன்னா, நீங்கள் ஹாஃபாக இருக்கீங்க, திரும்பி இப்படி திரும்பி இருக்கீங்களோ, பார்த்தா திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தை, நீங்கள் அழகாக ரவுண்டாக வெள்ளைன்னு இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்களோட ஃபுல் ஆகாஷ், அதாவது பூரா வானமே உங்களோட ட்ரெஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் நம்ம குட்டியாக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா வானத்தில், அந்த வானத்தில் அந்த ஸ்டார்ஸ் உங்களோட ட்ரெஸ்ஸோட டிசைன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தை, நீங்கள் ரொம்ப அடம் பிடிச்சவங்க. ஏன்னாக்கா அப்படியே சொல்லுதுன்னா, நீங்கள் மூன் பார்த்துருப்பீங்களா, ஹாஃப் மூன், ஃபுல் மூன், அப்படிக்கா அமாவாசையில் ஒரு மூன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ இதனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. எதனால் அடம் பிடிக்குதான் பிடிக்கிறார் அந்த மூன், எதனால் அடம் பிடிக்குதான்? ஃபுல் மூன் வர வரைக்கும் அது ஹாஃப், அப்புறம் இப்படி திரும்ப அப்படின்னு மூணு பார்த்துருக்கீங்களா. அதனால அந்த குழந்தை சொல்லுது, நீங்கள் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க, இப்படி ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த அழகாக குட்டி பொண்ணு அந்த மூணு கிட்ட அழகாக பேசுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த அடம் பிடிக்கிறதுனோ எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லுது. இந்த போயமை வாங்க இப்போ நான் ஹிந்தியில் உங்களுக்கு மூணு லைனாக சொல்லி உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். வாங்க போயம்குள்ள போலாம். கோல் ஹே கூப் மகர் அப்படின்னா, அதே கோல்னா ரவுண்டா இருக்கீங்க, ஃபுல்லா ரவுண்டா இருக்கீங்க. ஆப் திருச்சே நஜர் ஆத்தே ஹே ஜரா, நீங்க திருச்சேன்னா சொன்ன பார்த்தீங்களா, சைடா இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப் பெஹனே ஹுவே ஹே குல் ஆகாஷ், நீங்க ஃபுல் ஆகாஷ்னா பூரா வானத்தையும் நீங்க ட்ரெஸ்ஸா இருக்கு உங்களுக்கு பார்க்க அப்படின்னு சொல்லுது இந்த குழந்தை. வாங்க இந்த லைனை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஆப் திருச்சே नजर आते हैं जरा, आप पहने हुए हैं कुल आकाश. இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். தாரோ ஜடானா, தாரோனா ஸ்டார்ஸ், ஜடானா அந்த இப்போ ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது டிசைன் கொடுத்துருப்பாங்க, கல் வச்ச ஸ்டோன் டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் ஜடா. ஸோ தாரோ ஜடா. சிர்ஃப் மூ கோலே ஹுவே ஹே அப்னா, முஹ்னா வாய். நீங்கள் அந்த மூணு பார்த்தீங்கன்னா சைடில் எப்படி இருக்கும் போது அதோட போர்ஷன் எப்படி இருக்குன்னா, வாய் திறந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி வாய் திறந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அந்த குழந்தை என்ன சொல்லுது, உங்களை பார்க்கும் போது இங்கே வாய் திறந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. கோரா சிட்டானா வெள்ளைன்னு இருக்கீங்க, பால் மாதிரி வெள்ளைன்னு இருக்கீங்கன்னு சொல்லுது. கோல் மட்டும் அப்படி ரவுண்டா சும்மா குண்டு இருக்கீங்கன்னு சொல்லுது. வாங்க இந்த பேசேஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். தாரோ ஜடா சிர்ஃப் மூ கோலே ஹுவே ஹே அப்பனா, கோரா சிட்டா கோல் மட்டோல். இப்போ வாங்க அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். अपने पोशाक को फैला ही हुए चारों सिमत, போஷாக்னா ட்ரெஸ், அவங்களோட அந்த ட்ரெஸ் நாலா பக்கம் விரிச்சிருக்கா. யாரோடது, யாரோட ட்ரெஸ்ஸு? மூன் அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுதுன்னா, மூன் ஃபுல் ஸ்கையும் அதை ட்ரெஸ்ஸாகவும் அப்படி நாலா பக்கம் விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அதை அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணுது. ஆப் குச் திருச்சே நஜர் ஆத்தே ஹே ஜானே கேசே, நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஜானே கேசேன்னா எப்படின்னு தெரியல. கூப் ஹே கோகி, பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. வா ஜி வா, அட சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. அவங்கோ புத்து ஹி நிராக் சம்ஜா ஹே, புத்துன்னா முட்டாள், நீங்கள் என்ன எங்களை முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுது. ஹம் சமஸ்தே நஹி ஜைசாக்கி, எங்களுக்கு என்ன தெரியாதா. என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சொல்லிச்சுலையா, மூன் இப்போ ஹாஃப் ஆகும், அதுக்கப்புறம் வாய் திறந்த மாதிரியும் ஃபுல் மூன் வர வரைக்கும் விடாதுன்னு சொல்லி. அப்போது இந்த குழந்தை சொல்லுது, நீங்கள் பண்ணுற இந்த சேட்டையெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அந்த அழகாக சொல்லுது அந்த குழந்தை. ஆப்கோ பிமாரி ஹே, பிமாரினா உங்களுக்கு ஒரு அடம் இருக்குது. இங்கே பிமாரி ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு பிமாரின்வாங்க. இங்கே பிமாரிக்கு என்ன அர்த்தம்னா, அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்கள்ல, உனக்கு ஒரு இடம் பிடிக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த குழந்தை அப்படி சொல்லுது. உங்களுக்கு ஆப்கோ பிமாரி ஹேன்னா நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, ஆப் கர்த்தே ஹே தோ கர்த்தே ஹி சலே ஜாத்தே ஹே, ஃபர்ஸ்ட்டு ஃபுல் மூனாக இருக்கும், அப்புறமா பாதியாகும், குறையும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால அந்த குழந்தை
என்ன சொல்லுதுன்னா நீங்கள் குறைஞ்சிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகிறீங்க. எதை ஃபுல் மூனாக இருந்து ஹாஃப் மூன் வந்து குட்டி மூன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. ஆர் படுத்தே ஹேன் தோ பஸ் யானிக்கு, அதாவது நீங்கள் பெருசாகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லுது. படுத்தே ஹீ சலே ஜாத்தே ஹேன், அது ஃபுல் ஹாஃப்லேருந்து ஃபுல் அப்படி பெருசாகவே ஆயிட்டு போகிறீங்க. தம் லெஹி லேத்தே ஜப் தக் பில்குல் நஹி, அதாவது அப்போ வரைக்கும் நீங்கள் அடங்க மாட்டீங்க, ஃபுல் மூன் ஆற வரைக்கும் நீங்கள் அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. கோல் நா ஹோ ஜாயே, அதான் அப்படியே ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் அடங்க மாட்டீங்க. பில்குல் கோல் அப்படியே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரவுண்ட் வர வரைக்கும், சர்க்கிளாக வர வரைக்கும். ஏ மர்ஜ் ஆப்கா அச்சா நஹி ஹோனே, அதாவது இந்த பழக்கம் எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. என்ன பழக்கம்? அடம் பிடிச்சிட்டு நான் ஹாஃப்லேருந்து ஃபுல் மூன் ஆவேன், ஃபுல்லேருந்து ஹாஃப் மூன் ஆவேன், இந்த மாதிரி அடம் பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஆத்தாக, அதாவது அவங்க அம்மா சொல்லி திட்டுறதை பார்த்தா குழந்தைங்க நம்மக்கிட்ட அதே தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை அவங்க அம்மா சொல்கிறத வச்சு அந்த குழந்தை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது மூன் கிட்ட. இந்த போயம் எழுதின வந்து சம்ஷே பஹாதுர் சிங். இப்போ வாங்க இந்த போயமை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். बोल हैं खूब मगर आप तिरछे नजर आते हैं जरा, पहने हुए हैं कुल आकाश तारो जड़ा, सिर्फ मुंह खोले हुए हैं अपना गोरा चिट्टा गोल मटोल, अपनी पोशाक को फैलाए हुए सारो सिम्मत, आप कुछ तिरछे नजर आते हैं जाने हैं कैसे, तू है गोकी वाह जीवा, हमको बुद्धू ही निराश समझा है, हम समझते ही नहीं कैसे की, आपको बीमारी है, आप गरते हैं तो गरते ही चले जाते हैं, बढ़ते ही चले जाते हैं, दम नहीं लेते हैं जब तक बिल्कुल ही गोल ना हो जाए बिल्कुल गोल, ये मर्ज आपका अच्छा ही नहीं होने में आता है, हमसे बहादुर सिंह. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட 5 கொஷின் கேட்பேன். ஒரு கொஷினுக்கும் 5 செகண்ட் தருவேன். நீங்கள் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் வர ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் கை தட்டிக்கோங்க. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் போஷாக்? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரெஸ், ரிங், பேங்கிள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? ட்ரெஸ். இப்போ வாங்க கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கட்டே? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்க்ரீஸ், டிக்ரீஸ், பிட்வீன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? டிக்ரீஸ். கொஷின் நம்பர் 4, ஹூ இஸ் டாக்கிங் வித் மூன்? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் பாய், கேர்ள், லேடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? கேர்ள். இப்போ வாங்க கொஷின் நம்பர் 5 போகலாம். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கப்பே? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் டாக், சீயிங், மூவிங். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? டாக்கிங். வாங்க ஒன்னொன்னுக்கா மீனிங் பார்த்துடலாம். சாந்த், மூன், நிலா, கோல், ரவுண்ட், வட்டமான, திருச்சே, டயக்னலி, குறுக்காக, ஆகாஷ், ஸ்கை, வானம், போஷாக், ட்ரெஸ், ஆடை, கட்டே, டிக்ரீசிங், குறைகிறது, மரஜ், டிசீஸ், நோய். அவ்வளோதான், மீனிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இந்த போயம் முடிஞ்சிருச்சு. இந்த போயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இது என்னோடய வாட்ஸ்அப் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டா பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.